தலித்தாகூமி. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு தலித்தாகூமின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மார்க் 5ஆவது அதிகாரம் கடைசி 3 வசனங்களை சொல்லுது, சிறு பெண்ணே எழுந்திரு. ஓகேவா? ஒரு சின்ன ஒரு பிரீஃபிங் மட்டும் கொடுத்துட்றேன். ஓகே, பெண்ணுங்கிறது ஸ்திரீயை குறிக்கும். ஓகே, பெண்கள். ஓகே, ஸ்திரீங்கிறது ஆவிக்குரிய அர்த்தத்துல சபையை குறிக்கும். ஓகே, அதாவது உங்களையும் என்னையும் குறிக்கும் இல்லையா? இப்போ இந்த சிறு பெண்ணு, ஏன் பெண்ணுக்கு முன்னாடி சிறு ஏன் யூஸ் பண்றாரு? இந்த பெண்ணு 12 வயசாச்சு இருக்கு. அதுக்கு பின்னாடியும் ஒரு ரகசியம் இருக்கு. இதெல்லாம் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஒருவேளை இந்த சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா, இது நீர் என்னை காண்கிற தேவன் என்ற ஊழியத்தின் வழியாக நான் உங்க யாக்கோபு. உங்களுக்கு பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளை ரொம்ப பிரியமா அதை நேசிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா இந்த சேனலை மைண்ட்ல வச்சுக்கோங்க. கண்டிப்பா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வசனத்துல கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, ஒரு பெண்ணு இருக்காங்க, அவங்க மரிச்சு போயிட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. ஓகே, அவர் சொல்றாரு இல்ல, அந்த பெண்ணு மரிக்கல, நித்திரையா இருக்காருன்னு சொல்றாரு. அவர் போறாரு, அவர் வார்த்தையை அனுப்புறாரு, அவரை எழுப்புறாரு. தலித்தாகூமின்னு சொல்றாரு. அதுக்கு அர்த்தம் சிறு பெண்ணே எழுந்துரு அப்படின்னு. அவங்க எழுப்புறாங்க. எழுப்புனதுக்கு அப்புறம் போஜனம் சாப்பிட சொல்றாங்க. ஓகே, இதுதான் சம்பவம். ஓகே, உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சுதான். இதுக்குண்டான இது மூலியமா என் கிட்ட தேவன் என்ன பேச வராரு அப்படிங்கறது உட்கார்ந்து ஆராய்ஞ்சீங்கன்னா, ஆவியானவர் எனக்கு சொல்லி கொடுத்ததை நான் சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா? அதாவது பெண்ணுங்கிறது ஸ்திரீயை குறிக்கிறது, சபையை குறிக்கிறது. சிறு பெண்ணுங்கிறது அந்த ஆவிக்குரிய வளர்ச்சி அடையாத பெண். ஹல்லேலூயா. 12 வயசுங்கிறது 2 விஷயத்தை குறிக்கும். ஒண்ணு, 12 கோத்திரத்தாரா இருக்க பழைய ஏற்பாட்டு சபையினராக இருக்க இஸ்ரேல் ஜனங்களை குறிக்கும். இனி ஒரு 12 கிறிஸ்துவனுடைய உபதேசத்தை, கிறிஸ்துவனுடைய அடிச்சுவடுகளை, கிறிஸ்துவனுடைய தழும்புகளை சுமந்த 12 அப்போஸ்தலர்களுடைய உபதேசத்தை குறிக்கும். அந்த வளர்ச்சி, ஸ்பிரிச்சுவல் வளர்ச்சி, அதாவது கிறிஸ்து இயேசுவனுடைய அந்த உயிர்த்தெழுதல் வல்லமை உள்ள இந்த 12 குறிக்கும். சரியா? ஓகே, இதுல 2மே குறிக்கும். இந்த சம்பவத்துல தலித்தாகூமிங்கிறது 2மே குறிக்கும். ஓகேவா? நீங்க தான் சபை. ஓகே, நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கர்த்தர் இன்னைக்கு நீங்க எப்படி இருக்கீங்கன்னு சொல்றாருன்னா, நீங்க நித்திரையா இருக்கீங்க அப்படின்னு. நித்திரைனா நம்ம அந்த மிட் நைட் அந்த டீப் ஸ்லீப் சொல்லுவோம்ல, 11:30 இருந்து 1-2 மணி வரைக்கும் உள்ள அந்த டெப்த் ஸ்லீப். ஓகே, நித்திரையா இருக்கீங்க அப்படின்ட்டு கர்த்தர் சொல்றாரு. இந்த பெண்ணை பார்த்து சொல்றதனுடைய விளக்கம், நீங்க நித்திரையா இருக்கீங்கன்னா உயிர் இருக்கு, கை கால் எல்லாமே இருக்கு, ஆனா நீங்க செயல்படாம இருக்கீங்க. கை கால் அசைக்க முடியாது தூக்கத்துல. ஓகே, பட் பிரெயின் வேலை செஞ்சுட்டு இருக்கும், பிளட் சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கும், பிரீத்திங் போயிட்டு இருக்கும், பாடி பார்ட்ஸ் எல்லாம் அசைவுள்ளதா இருக்கும். ஆனா நாமும் அசைவில்லாம நித்திரையில இருப்போம். கர்த்தர் அதுதான் வேதனையோட சொல்றாரு. ஓகேவா? நீங்க எழும்புங்க. இதே தான் நியாயப்பிரமாண சபை பண்ணிட்டு இருந்தது. ஓகே, 12 வயசு சொன்னேன் இல்லையா? அந்த நியாயப்பிரமாண சபை எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருந்து பக்தி வைராக்கியமா இருந்தாங்க. ஆனா என்ன, தேவனையோ வந்த மேசியாவையோ அவங்க உணராத போயிட்டாங்க. அவங்க மென்டலி தாட்ஸ்ல அவங்க ராஜாவை எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா இஸ்ரவேலினுடைய ராஜாவா இருக்க கிறிஸ்து இயேசு தான் வந்தாருங்கிறது அவங்களுக்கு மறைக்கப்பட்டிருக்குது. ஏன்? அவங்க உணராம இருந்தாங்க. ஹல்லேலூயா. நித்திரையில இருந்தா உணர முடியாது. ஓகேவா? கூப்பிட்டா கேட்காது, இடி விழுந்தா தெரியாது, பூகம்பம் வந்தா தெரியுது. ஏன்னா நித்திரையில இருக்கும். ஓகே, உங்களை பார்த்து சொல்றாரு நித்திரையில இருந்து விழிங்க அப்படின்ட்டு. ஓகே, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கன்னு கர்த்தர் சொல்றார். ஹல்லேலூயா. அப்போ இந்த நித்திரை இதுதான். இஸ்ரேல் ஜனங்க இது அப்படியே இருந்தாங்க. ஓகேவா? அவங்களையும் விடல, உங்களையும் விட போறது கிடையாது கர்த்தர். ஓகே, அவர் என்ன பண்றாரு? அவருடைய வார்த்தையை அனுப்பி அவங்களை சுகமாக்கி எடுப்பாரு. இஸ்ரேல் ஜனங்களுக்கு அவருடைய வார்த்தையை அனுப்புறாரு. அனுப்பியாச்சு. ஓகேவா? அவங்க நிறைய பேர் எழும்பிட்டாங்க. ஓகேவா? ஒரு சிலர் மேபி இன்னும் நித்திரையில இருந்தா அவங்களையும் எழுப்பாரு. ஓகேவா? இப்ப நம்ம கதைக்கு வரோம். நம்ம ஸ்பிரிச்சுவலா நீங்க செயல்படாம கர்த்தருக்குன்னு எழும்பி பிரகாசிக்காம இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் இந்த வசனம். ஊழியத்தை கொடுத்தும் இது வரைக்கும் ஆரம்பிக்காம இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் இந்த வசனம். ஊழியத்தை செஞ்சுட்டு இருந்தோம் தேவ திட்டத்தின்படி, தேவ சித்தத்தின்படி இல்லைன்னா உங்களுக்கு தான் இந்த வசனம். ஓகேயா? தலித்தாகூமிங்கிறார். நீங்க நித்திரையை விட்டு எழும்புங்க. ஓகே, அப்ப எழும்பி என்ன பண்ணணும்? அவர் வார்த்தையை அனுப்பிட்டாரு. ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோ மூலியமா உங்களுக்கு கேட்கிறவங்களுக்கு வார்த்தை அனுப்பியாச்சு. ஓகே, ஆமேன். ஓகே, அப்போ அடுத்து என்ன பண்ணும்? அவரே சொல்றாரு எழும்பி போஜனம் பண்ணு. அந்த பிள்ளை எழும்பியாச்சு. எழும்பின உடனே என்ன சொல்றாரு? ஆகாரத்தை கொடுங்க அப்படின்ட்டு. இது எதை குறிக்கிறதுனா, அதுக்கு ஆதார வசனம் எடுக்கிறேன். எபிரேயர் 5:12 வசனம் என்ன சொல்லுங்க? அப்படியே ஒருத்தர் வாசிக்கிறேன் உங்களுக்கு புரியறதுக்கு வேண்டி. காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதா இருக்கு. எப்படி? காலத்தை பார்த்தா போதகராக இருக்க வேண்டியவங்க, நீங்க பைபிள்ல PhD முடிக்க வேண்டியவங்க என்ன பண்றாங்க? மூல அஸ்திபார உபதேசம். இப்போ ஞானஸ்தானம் இல்ல திருவிருந்து இல்ல அபிஷேகம், இதெல்லாம் பேசிக் உபதேசம். ஆனா இதுவே மறுபடியும் உங்களுக்கு சொல்ற மாதிரி இருக்குன்னு ஆவியானவர் பவுல் மூலமா இங்க எழுதி வச்சிருக்காரு. ஓகேவா? மூல உபதேசத்திலே தடுமாற்றம் இருக்கு. ஓகேவா? அப்போ நீங்க பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்களானீர்கள். அதாவது நீங்க பால் குடிக்கதான் லாக்கி அப்படின்ட்டு. நீங்க குழந்தையா இருக்கீங்க, உங்க குழந்தைக்கு போய் மீட்லாம் கொடுக்க முடியுமா? நம்ம குழந்தைக்கு பாலை தான் உண்ண முடியும். ஆனா வயசோ வளர்ச்சியின் வண்ணமோ நீங்க உங்களுக்கு உண்டான ஒரு 5 வருஷம் சர்ச்சுக்கு போயிருக்கீங்கன்னா 5 வருஷத்துல நீங்க உங்க சர்ச்சில் கொடுத்த ஊழியத்தை செய்யறவங்களா இருக்கணும். அது சிறு பிள்ளைகள் ஊழியமோ இல்ல வாலிபர் ஊழியமோ ஏதோ அந்த அளவுக்கு நீங்க வளர்ந்துருக்கணும். ஏன்னா அவருடைய வார்த்தை அவ்வளோ வல்லமை எனது. ஓகே, அவருடைய வார்த்தைக்கு நமக்கு காட்டின ஒரு விஷன் படி சொல்றோம். 3.5 வருஷத்துல அது உங்களை மறுரூபமாக்கும். எப்படி பேதுரு 120 பேர் ஆக்கிச்சா அந்த வார்த்தை மறுரூபமாக்கும். ஓகேவா? இப்படிங்கிறதுக்குள்ளேயும் மறுரூபமாக்கும். உங்களுக்கு எஸ்டிமேட்டட் டைம் சொல்றேன். ஓகே, 3.5 வருஷம் தான்
அதிகபட்சம் அதுக்குள்ள நீங்க மறுரூபம் ஆகலைன்னா உங்கள்கிட்ட ஏதோ பிரச்சனை இருக்கு. ஒண்ணு உங்களுடைய மூர்க்க கோபம் உங்களுடைய பிடரையை கடினப்படுத்தின சுபாவமா இருக்கும், இல்லைன்னா உங்க கேட்ட வசனம் அது தேவனுடைய வசனமா இருக்காது. ஓகேயா, நீங்க அந்த இடத்த காலி பண்ணுங்க. அதை நீங்க போற சபையை மாத்துங்க. முதல்ல நீங்க வசனத்தை கேட்டு உணர்வற்றவங்களா இருக்கீங்களான்னு பாருங்க, இல்லையா? மேக்ஸிமம் அப்படிதான் இருக்கும். அப்படி இருந்து நீங்க 5 வருஷம் ஆயும் நீங்க எதுவும் போறோம் சர்ச்சுக்கு டைமுக்கு போறோம், ஆராதனை மட்டும் அட்டன் பண்ணிட்டு வரீங்கன்னா உங்களை அதுக்கு வேண்டி இந்த சர்ச்சை தேவனை நியமிக்கல. ஓகேவா? ஒவ்வொருத்தரும் உலகம் எங்கிலும் போய் எல்லாருக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிச்சு அவங்களை சீஷர் ஆக்கி ஞானஸ்தானம் கொடுத்து உங்களுக்கு கற்ற எல்லாத்தையும் அவர்களுக்கு கற்பிக்கும்படியாதான், அவர்கள் கை கொள்ளும்படியாதான் உங்களை இந்த பூமிக்கு அனுப்பியிருக்கிறார். அதுக்கு தான் அவருடைய அன்பை நீங்க பெற்றை கொண்டீங்க. ஓகேவா? பாக்கி எல்லாமே இந்த விடுதலை, சுகம், பிசாசு துரத்துறது, இதெல்லாம் பரலோக ராஜ்யத்தில் அவங்களை சேர்க்கணும்னா பிசாசு தடையா இருக்கும். அப்ப பிசாசு துரத்துவார். வியாதி தடையா இருக்கும் ஊழியம் செய்யறதுக்கு, அப்ப வியாதியை விளக்கு வரும். ஓகே, இதுக்கு தான். ஆனா அதற்கு டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு இல்ல பிசாசு துரத்துற இந்த பாண்டேஜ் கட்டவிழ்க்கிற மினிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு இதுக்கு ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. தேவனுடைய பரிசுத்த வித்தினால ஜெனிப்பிக்கப்பட்ட நீங்க அந்த பரிசுத்த வித்தாகிய தேவ வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அதுதான் உங்களை மறுரூபமாக்கும். ஹல்லேலூயா. அப்படி நீங்க செய்யுங்க. அடுத்த வசனத்தையும் வாசிச்சிடறேன். பாலுணுகிற குழந்தையா இருக்கிறபடினா நீதியின் வசனத்தின் பழக்கம் இல்லாதவனாய் இருக்கிறான். பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்களை உடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். ஹல்லேலூயா. காலத்தை பார்த்தா போதகரா இருக்க வேண்டியவங்க அந்த பழக்க வச்சு வரும்போது எப்படின்னா, நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்க முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்களை உடையவர்களாகிய பூரண வயது உள்ளவர்களுக்கு ஏத்தகும் அப்படின்னு. அதாவது தேவன் உங்களுக்கு பலமான ஆகாரத்தை கொடுக்க விரும்புறாருங்க. உங்களுக்கு பால் போதும். சர்ச்சுக்கு போறோம், ஜெபிச்சோம், ஆவியில நிரம்புறோம், அந்த டைம் ஒரு சமாதானம் வருதா, ஓ ஜீசஸ் எஸ்ன்னு அப்படியே வரும். இதுல பிரியப்படுறவங்களா இருக்கீங்க. ஓகேவா? அதை விடுங்க. எதுக்கு என்ன இந்த பூமிக்கு அனுப்புனீங்க, எனக்கு ஏன் இந்த பாடுகள்னு கேளுங்க. ஏன் மீன்ஸ் அவரை கொஸ்டின் கேட்க நான் உங்களை ரைஸ் பண்ணி விடல. எதனால? ஓகேவா? ஏன்கிறத அழிச்சிருங்க. எதனால? ஏன் மேல உள்ள தப்பா, இல்ல நீங்க தான் இந்த வனந்தர பாதையில நடத்துறீங்களா, இல்ல என்னுடைய மாம்சத்தினால நான் நல்லது செய்யறேன் நீங்க சொல்லிதான் நான் கேட்கிறேன்னு நினைச்சிட்டு என்ன நானே வஞ்சிச்சிட்டு இருக்கேன் சொல்லி ஒரு கிளாரிட்டி கொடுங்க. ஒரு அடையாளத்தை கேளுங்க. ஓகேவா? ஆவியானவர் உங்க ஆவியில ஏவி பேசுவார். உங்களுக்கு அது புரியும். ஓகே, அதை புரிஞ்சு விடிச்சிருங்க, திறன் கொள்ளுங்க. இந்த ஆகாரத்தை உண்ணுங்க. ஆகாரம் இஸ்ரேல் ஜனங்க இப்போ ஆகாரங்கிறது அப்போஸ்தலருடைய உபதேசம் சொன்னேன் இல்லையா? அப்போ அவங்க கிறிஸ்துவ வழியா தான் அவங்களுக்கு ரட்சிப்பு மீட்பு உண்டு இல்லையா? கிறிஸ்துவனுடைய உபதேசத்தை தான் அப்போஸ்தலர்களுக்கு கொடுத்தாங்க இல்லையா? மீந்து இருக்கிற கூடையில இருக்கிற அந்த அப்ப துணை எல்லாம் அப்போஸ்தலர்கிட்ட தானே கொடுத்தாங்க. கிறிஸ்து பேசினதுடைய விளக்கம் தான் இங்க நமக்கு நிருபங்களா கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா? அப்போ அதை ஃபோக்கஸ் பண்ணாதான், அந்த ஆகாரத்தை இவங்க உண்டாதான் அந்த சிறு பெண்ணா இருக்க, சபையா இருக்க, நீங்களா இருந்தாலும் சரி, இஸ்ரேல் ஜனங்களா இருந்தாலும் சரி, அந்த சபைகளுக்குள்ள அந்த போதனையை உட்கொண்டாதான் அவங்க வளர முடியும். அப்படி வளர்ந்தாதான் 3:21 வெளிப்படுத்தின விசேஷத்துல கிறிஸ்துவுக்கு கதவு வாசலண்டையில இருந்து கதவை தட்டும் போது அவருடைய சத்தம் நமக்கு கேட்கும். அது கேட்டாதான் நம்ம எழுப்பி கதவை திறப்போம். அதை திறந்தாதான் அவர் உங்களோட கூட உட்கார்ந்து போஜனம் பண்ணுவார். அவர் பண்ற போஜனம் எல்லாம் எப்படி இருக்கும் இல்லையா? அவர் ஞானேந்திரங்களை உடையவர். ஓகேவா? அவர் தான் வார்த்தை இல்லையா? அப்போ நம்ம அந்த அளவுக்கு ஆனாதான் அவர் கூட சாப்பிட முடியும். அவர் நம்மளோட போஜனம் பண்ணணும் தானே வசனம் சொல்றதுக்கு 3:21 வெளிப்படுத்தின விசேஷத்துல. அப்ப அதுக்கு ஆயத்தப்படுங்க. ஓகேவா? சொல்றது நிச்சயமா புரிஞ்சிருக்குன்னு சொல்றேன். திரும்ப உணர்த்துறதுனால சொல்றேன். தலித்தாகூமி, சிறு பெண்ணை எழுந்திரு. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென்.